மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. 2029 தேர்தலில் பாஜகவும் திமுகவும் சேரலாம். வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? நாங்கள் தான் தனியாக நிற்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ல. உள்ளாட்சி தேர்தலே தனியாக தான் நிற்பீங்க. நாங்கள் திமுக உள்ளாட்சி தேர்தலே தனியாக நிற்க நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தனியாக தாங்க இருப்பீங்க, தனியாக தான் நிற்பீங்க, தனியாக தான் இருப்பீங்க. தனியாக நிற்கிறீங்களா, யாரும் வரலையா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நாங்கள் தனியாக நிற்கிறோம். தென்பாண்டி சீமையில அவ்வளோதான். அப்படியே போட்டுக்கிட்டீங்கன்னா யாரடிச்சாரோ இவங்க தாங்க. பரந்தூருக்கு எதிராக தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்போ ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே நிறைய பேர் அவங்களுடைய இடத்த விற்பனை பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான செய்திகள் தான் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் அங்க அந்த போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசும் அந்த கையகப்படுத்த வேண்டிய நிலம் எல்லாமே கிட்டத்தட்ட கையகப்படுத்திட்டாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது அவங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்துடன் பல பேர் இந்த நிலத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்றது செய்தியா இருக்கு. ஸோ ஒரு முதலமைச்சராகவும் சரி, தாவேகா தலைவராகவும் சரி, அந்த மக்களுடைய இதுல போய் அவர் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமான. செங்கோட்டையன் சத்யபாமாவுக்கு மந்திரி பதவி கேட்டார். நீங்கள் இருவரும் லிவ்-இன் உறவில் உள்ளதாக சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் எத்தனை பேருக்கு தான் மந்திரி பதவி தருவது என விஜய் திருப்பி கேட்டார். உங்களுக்கும் திரிசாவுக்கும் லிவ்-இன் உறவு தானே என சிங்ஸ் சொல்ல கோபத்தில் திட்டினாராம் விஜய். சோர்ஸ் யாரு? நான் தான். நீ இல்லை, நான் இல்லை. உனக்குள்ள போன சோர்ஸ் நெப்போலியன். நெப்போலியன் இருக்கேன். நெப்போலியன் வீரன். வீரன் வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்குது. 130யா? தெரியல. ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சார். அன்னைக்கு பண்ணியிருந்தாங்க, சொல்ல மறந்துட்டோம். நிறைய பேர் இதை பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா, மிக்க நன்றி. சொல்லாம மறந்துட்டோம் நாங்களும், அதனால மன்னிக்கவும். போலாங்களா? IUML ஆமா, நல்ல கட்சி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது தாவேக்காக்கு வந்தவொடனே ஒன்னும் நல்ல கட்சி ஆயிருமா? ஜென்ரலா நல்ல கட்சி தாங்க. அதுல எனக்கு என்ன, இது தாவேக்காக்கு வந்தா நல்ல கட்சி, திமுக தான் கெட்ட கட்சி. அப்படி வரைக்கும் IUML கேள்விப்பட்டது இல்ல. நீங்க கேள்விப்பட்டது இல்ல? இப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன் IUMLன்ற கட்சியை. UML பெரிய கட்சி தாங்க. அது ஆரம்ப காலத்துல இருந்தே இருக்கு. கூட்டணியோட அப்படியே கேரளாலாம் முக்கியமான கட்சி தான் அது. IUML மிக முக்கியமான கட்சியா இருக்கு. இங்கே அது பெரிய அளவுக்கு இதுவா இல்லைன்றது ஒரு இதுவா இருக்கு. அதுவும் தேசிய கட்சி மாதிரி தான். தேசிய கட்சின்னு சொல்ல முடியாது, சவுக்கை பெரிய கட்சி தான் அப்படி வச்சுக்கலாம். அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு சிபி சண்முகம் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல. ஆமாம் பேசுனது கன்ஃபார்ம் தான், திமுக அதிமுக ஒன்று சேர்றதுக்காக என்கிட்ட பேசுனாங்க அப்படின்னாங்களே, அதே இவரும் சொல்லிட்டாரு. ரிப்பீட் மூடா எல்லாம் ஒரு சேர அடிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க அப்பப்போ அவங்களோட வன்மத்தை காட்டிட்டு போறாங்க. அதாவது IUML IUML தான் நினைக்கிறேன், துரைமுருகன் சொல்லுது இல்லை மக்கள் இதுவான்னு தெரியல, ஆனால் IUML தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப வருஷமா கூட்டுங்க. அதான் 5 சீட்டு வாங்கிக்கிங்க, கம்மி பண்ணிக்கிங்க, ரொம்ப இது பண்ணி தலை சுத்தி மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு இல்ல இல்ல இல்ல, அதுக்கு இல்ல. அந்த சீட் பங்கும்போது முதல் ஆளா இவங்கள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி 2 சீட் என்னமோ கொடுத்து அனுப்பிச்சு விட்டது இவங்கள தான். இல்ல 2 தான் கொடுத்தாங்க, அதுவும் 3வது கொடுத்தாங்கன்னு சொல்லி. அது மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறது IUML தான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா வராங்க. இப்போ IUML வெளியே சொல்லிடுச்சு, ஆமாங்க திமுக அதிமுகவும் சேர்ந்து இது பண்றதுக்கு பிளான் பண்ணாங்க. அது பேசுனதே திமுக இதுல இருந்து ஒருத்தவங்க தான். அதாவது இதெல்லாம் பேசுறாங்கன்னா திமுக இருக்கக்கூடிய நெருங்கிய வட்டாரம் தான் பேசும். இவங்க ஒரு மரியாதை நிமித்தமாக என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அது வேற ஒருத்தவங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அது அந்த பெரியப்பாவோட தம்பியோட சித்தப்பாவோட அண்ணி பையனோட மாமா அப்படின்னு வருவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்ல. இது டைரக்டா ஒருத்தர் வந்திருக்கோம், ஒருத்தர் இருந்திருப்பாரு, அவர் தான் பேசுவார், எல்லா பக்கமும் பேசுவாரு. சரி சொன்னா தப்பாயிடுமேன்ற காரணத்துக்காக இல்ல இல்ல அவரு கிடையாது, இது அவங்க வீட்டுல வேலை செய்யற தோட்டக்காரனுடைய சொந்தக்கார பையன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, டைரக்டா ஒருத்தர் பேசியிருப்பாரு, அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க, சரிப்பட்டு வராதுன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ அதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துறாங்க. ஏன்னா அவங்களும் நிறைய காயங்கள்லாம் பட்டிருக்காங்க, நிறைய அவமானப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் அமைச்சரவை பதவியெல்லாம் கிடைச்சதே கிடையாது. பல இடங்கள்ல இஸ்லாமியர்களோட வாக்குகள்
தான் காரணம் ஜெயிக்கிறதுக்கு. சேப்பாக்கத்திலேயே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த ஓட்டுகள் தான். KN நேரு திருச்சியில கடைசி கட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த ஓட்டுகள் தான். ஸோ அதனால அவங்களுடைய பங்களிப்பும் பெரிய அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா அவங்களாம் இருக்கும்போது தான் சிறுபான்மையினரின் காவலன் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களும் வந்து அந்த உண்மையை உடைச்சிட்டாங்க. இது ஒரு பக்கா கேவலமான நிறைய ஐடியாவை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கு ரெண்டு கட்சிக்கும். அதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா அது மற்ற கட்சிகள்லாம் வந்து ஏத்துக்க தயாரா இல்லை. மனுஷனா நீங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க. அது இல்லாம கேட்டுட்டு போனோன்னா இப்போ வந்து தாவேக்காவுடைய அமைச்சரவையிலையும் வந்து இடம் பெற்றுட்டாங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அவங்க சொன்னாதான் இருப்போம், அவங்க கூட்டணியில தான் இருப்போம்னு நீங்க சொல்லிட்டு தானே இருந்தீங்க. நாங்க தொண்டைமான் சார் சொன்னாதான் இருப்போம்னு சொல்றதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. தொண்டைமான் வந்து அமைச்சரவை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் உன்னோட ஒன்னா சேர்ந்ததுக்கு சார் சொன்னதுக்கு அப்புறம் நிறைய நடந்துருச்சு. இங்க வரலாற்றிலேயே வாழ்க்கையிலேயே கட்சி ஆரம்பிச்சுல இருந்து பார்க்காத பல சம்பவங்களை வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க. அமைச்சரவையில இடங்க வரலாற்றை இடம் பிடிச்சிட்டீங்க. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? அடுத்தடுத்த தேர்தல்களை நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் போய் கேட்கலாம். நாங்க அமைச்சரவை இடம் பெற்றோம், எங்க அமைச்சரவையில இது நடந்துச்சு, நாங்க இதெல்லாம் பண்ணிருக்கோம், இவங்க ஆட்சியில எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கு எந்த துறையை தருவீங்கன்னு ஆரம்பத்திலேயே போட்டுட்டே கூட போலாம். அக்ரிமெண்டே போட்டுட்டு இதை கொடுக்கணும், நாங்க ஜெயிக்கிறோம், ஜெயிச்சா எனக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லி போற அளவுக்கு இப்ப சம்பவம் ஆகி போச்சு. அப்ப துரந்தர் மேடம் சொன்னது கரெக்டா போச்சு. ஆமா, ஆசை வார்த்தை காட்டி கூட்டு போயிட்டீங்க, என்கிட்ட 2 தரேன் வான்னு சொல்லி நீங்க ஆசை வார்த்தை காட்டி கூட்டு. இது வந்து அப்படிதான் கூட்டு போனாரு. இப்ப என்ன பண்றது? இது தப்பான ஒரு முன்னுதாரணங்க. ஆமாங்க, அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் வெளி உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க துரந்தர் மேடம் தெரிஞ்சு சொல்றாங்களா தெரியாம சொல்றாங்களா தெரியல. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க வீட்டுல நடக்கிற எல்லாத்தையும் காணாம போன மாதிரி கனவு கட்டுற மாதிரி ஏதோ நடக்கிறதுல இங்க எதுன்னு சொல்றாங்க. குதிரை பேரம் நடந்துச்சா? ஆமா நடந்துச்சு. திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா நடந்துச்சு. MP சீட்டுக்கு பேரம் ஆமா நடந்துச்சு. MP சீட் எல்லாம் பேசி இது பண்ணி தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பல சம்பவங்கள் பண்ணுவீங்களா? ஆமா பண்ணுவோம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அமைச்சரவையில ஏதாவது பார்த்து பண்ணிக்கலாம், இல்லைன்னா பையனுக்கு வந்து அப்படி எல்லாம் பண்ணிக்கலாம்ட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுத்தது யாரு? திருவண்ணாமலைக்காரர். திருவண்ணாமலைக்காரனால தான் இவ்வளவு இந்த இதுல வந்து இப்போ வந்து நிக்குது. ஊருக்கு ஒருத்தருங்க, ஒருத்தர் 2 பேர், சென்னைக்கு 2 பேரு, பாபு மாசு. அந்த பக்கம் போனீங்கன்னா நேரு அன்பில். திருவண்ணாமலை போனீங்கன்னா மொத்த கண்ட்ரோல் ஒருத்தர் தான், வேலு, சரவண வேலு சாரோட பேரு அப்படின்னு வந்து நின்று இருக்காரு. அவரு தான் பார்த்து நான் பக்குவமா கூட்டு வரேன்னு சொல்லி கூட்டு வந்து 10 தூக்கி கொடுத்து முடிச்சு விட்டாங்க. ஒன்னே ஒக்கே அதுவும் என்னைக்கு போக போகுதுன்னு தெரியல. அதுவும் ஊசலாடிக்கிட்டு தான் இருக்கு. அது சும்மா அப்படியே இந்த பக்கம் நடமாடிக்கிட்டு இருக்கு. கல்யாணம் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தெரியும். மருமகம் வந்ததுக்கு அப்புறம் மருமகம் வந்தது இந்த கல்யாணம் இல்லைங்க, பையனுக்கு திடீர்னு மருமக வந்து வேற ஏதாவது சொல்லி பாகுபலி அப்படின்னு ஏதாவது பேசி இளந்தலைவர் விஸ்வரூபர்த்தா தான் தெரியும் வாய்ப்பு இருக்கு. மேற்கை ஏற்காதே அப்படின்னு ஏதாவது பண்ணாருன்னா மக்கள் நீதி மையம் எல்லாம் இருக்கும்போது கமல் சார் கூட இருக்கும்போது விஸ்வரூபம் எல்லாமே இருக்கலாம். கமல் சார் சொன்ன ஒரு 6 கோரிக்கையில ஒரு 4 கோரிக்கையை விஜய் அவர்கள் நிறைவேற்றிட்டாருன்னா அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாப்புல, எனக்கு ஏதோ வீடியோ ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு. ஈரானுக்கு ஏதாவது பேசியிருப்பாரு. அமெரிக்கா ஈரான போரை நிறுத்துறது, அது தமிழ்நாட்டுக்கு போரை நிறுத்துவதற்காக ஏதாவது பேசியிருப்பாரு. அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் இந்தியாவே வேணான்ட்டு போனவர் தானே. அவருக்கு ஷூட்டிங் எடுக்க முடியல போல, அவங்க பிரச்சனையா இருக்கு போல, அதனால அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ IUML தலைவரும் இதை வந்து உறுதிப்படுத்தி இருக்காரு. பேபி ஆரம்பிச்சு கம்யூனிஸ்ட் தலைவர்கள் சொல்லி, திருமாவளவன் அவர்கள் சொல்லி, இன்னைக்கு IUML தலைவர் வரைக்கும் சொல்லியாச்சு. இன்னொரு CV சண்முகமும் சொல்லிட்டாரு. இன்னும் யாரு சொல்லணும்னா எடப்பாடியும் ஸ்டாலினும் வந்து சொன்னா போதும். ஆமாங்க, ஒரு ட்ரை பண்ணோம், அதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு எங்க கூட இருந்த விடுதலை சிறுத்தைகள் அங்க போலையா? என் கூட பின்னாடி இருந்த CV சண்முகம் இங்க போலையா? அப்ப நாங்க 2 பேரும் ஒன்னாக கூடாதா? ஏன் நாளைக்கே பாஜகவும் திமுக ஒன்னாக கூடாதா? இதெல்லாம் பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டாங்க டிபேட்ல வந்து. இல்ல, கொள்கை கூட்டணி இல்ல, இது வந்து தேர்தல் கூட்டணின்னு சொல்லி நாளைக்கே வந்து உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவும் திமுகவும் சேரலாம். இல்லைன்னா 2029 தேர்தலில் பாஜகவும் திமுகவும் சேரலாம். வாய்ப்பு இல்லை. நாங்க தான் தனியா நிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ல. உள்ளாட்சி தேர்தலே தான் நிப்பீங்க. நாங்க திமுக உள்ளாட்சி தேர்தலே தனியா நிக்க நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தனியா தாங்க இருப்பீங்க, தனியா தான் நிப்பீங்க, தனியா தான் இருப்பீங்க. தனியா நிக்கிறீங்களா? யாரும் வரலையா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தனியா விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால நாங்க தனியா நிக்கிறோம். தென்பாண்டி சீமையில அவ்வளவுதான். அப்படியே போட்டுக்கிட்டீங்கன்னா யாரடிச்சாரோ இவங்க தாங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன படம் அது? பாக்கியராஜ் படம் ஒண்ணு இருக்குமே, வாத்தியாரா இருப்பாரு. ஆமா, முந்தானை முடிச்சு பெஞ்சு மேல ஏறுங்கடா. ஆமா, 3 பேர் எதிர்த்து நிப்பாங்க, இங்கெல்லாம் வரிசையா நிப்பாங்களா?
ஐஎம்எலும் ஐஎம்எல் காங்கிரஸ் ஆமா அதெல்லாம் வந்து நடக்கும். காங்கிரஸ் நீங்க காங்கிரஸ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் இன்னொரு ஞாபகம் வருது. நடந்ததா அண்ணாரிவாளையத்துல? ஆமா, அறிவாலயத்துல வந்து இளைஞர் நீ கூட்டம் ஏதோ நடந்திருக்கு, காங்கிரஸ் முதுகுல குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கு. ஏன்டா குத்தும்போது முதுக காட்டினீங்க? நெஞ்சில குத்துனா ஒரேடியா போயிருன்றதுனாலதான் முதுக கட்டிட்டு தப்பிச்சுக்கலான்னு. இளைஞர் அணி கூட்டம் மீட்டிங் நடக்குது. மேல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்கணும்? தலைவர் உட்கார்ந்துருக்கலாம், ஓகே. அவரே முன்னாள் இளைஞர் அணி. சரி, இந்நாள் இளைஞர் அணியில உதயநிதி ஸ்டாலின் உட்கார்ந்துருக்காரு, ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த பக்கம் பார்த்தா ஆபாசா ஆராசா, இந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு வயசானவர், இந்த பக்கம் பார்த்தா யாரோ ஒரு வயசானவர். ட்விட்டர் யூஸ் பண்றாங்க. நீங்க எதை வேணா யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாக்குறேங்க திமுக ஒருத்தர் துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு ட்விட்டர் யூஸ் பண்றாராம். என்ன இது என்ன ட்ரை பண்றாருன்னு பார்த்தா பின்னாடி வந்து நீங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. ஐயா போட்டோவும் சின்ன ஒரு போட்டோவும் இருக்கு, அதை காட்டுறதுக்காகவா? நீங்க என்னைக்கு மொபைல இப்படி வச்சுட்டு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பயே நீங்க புரிஞ்சுக்கலாம் இது வந்து பழைய பீஸ் ஆயிடுச்சுங்கன்னு. அதான் வரல விட வேண்டியதானே, நமக்கு செட் ஆகாதுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணாது. ஏங்க உங்க தலைவருக்கு வந்து இருக்காங்கன்னா தலைவருக்கு அந்த ஃப்ரேம் பார்த்தாலே தெரிஞ்சிருங்க கரெக்டா. அந்த இப்படி இருக்கும், இப்படி வச்சுக்குவாங்க, இப்படியே வச்சுக்கிட்டு இப்படியே பேசுவாங்களா. நம்ம எல்லாம் எப்ப பூமர் ஆகும்னா அப்பதான் இல்ல நீங்க உங்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்படி என்னைக்கு எடுக்கிறோமோ பூமர் ரைட்டா அர்த்தம். நீங்க செல்ஃபி இப்படி எடுக்கிறீங்கன்னா ரைட்டு, இப்படி எடுத்தீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அது ஒரு கிரௌட்ல எடுக்கிறீங்கன்னா கன்ஃபார்மா தெரிஞ்சுக்கலாம். இல்ல ரொம்ப இப்படி எடுப்பாங்க, ஏன்னா இந்த பட்டனை வச்சு இப்படி எடுப்பாங்க. நீங்க தனியா போட்டோ எடுக்கிறீங்க வீடியோ எடுக்கிறீங்கனாலே இப்படினாலே தெரிஞ்சுக்கலாம் நீங்க கன்ஃபார்ம் அப்படின்னு. வாட்டர் மெலன் மாதிரி. அதனால திமுக நிர்வாகிகள் இந்த சோசியல் மீடியால வந்து நாங்களும் உங்க கூட ஜென்சிக்கு சொல்ல கலக்கிறோம் இறங்கிட்டாங்க எல்லாமே, ஜென்சிக்கு சொல்ல கலக்க போறோம்னு போனீங்கன்னா அவமானம் மட்டுமே மிஞ்சும். ஏன்னா உங்க தலைவருக்கு, உங்க சின்ன தலைவருக்குலாம் அட்மின் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் அவங்க வந்து போட்டு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு அதுக்கு கஷ்டம், அதனால பார்த்து பக்குவமா நடந்துங்க. இது எப்படி திரும்ப இருக்கு, குளத்து மீன் கிணத்து மீன் எல்லாம் கொண்டு போய் கடல்ல விட்ட மாதிரி இருக்கும். கன்றாவியா இருக்கு, செத்து போயிரு. கடல்ல அப்படி இருக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இதா இருக்குது. அது என்ன சொல்லுங்க, எது காங்கிரஸ் முதுகுல குத்துச்சுல, காங்கிரஸ் என்ன பேச வந்தது மறந்துட்டோம். அது வேற ஏதோ அப்படியே போயிட்டோம். அந்த மேல உட்கார்ந்து இருந்தாங்க, அதுல வந்து இது பண்றாங்க, அதுக்கு தீர்மானம் நிறைவேற்றாங்க. முதுகில் குத்திய காங்கிரஸ்க்கு கண்டனங்களை, முதுகில் குத்திய காங்கிரஸ்க்கு கண்டனங்களை தெரிவிச்சு தீர்மானம். உடனே எல்லாரும் கத்துறாங்க, காங்கிரஸ் ஒழிக, காங்கிரஸ். நீங்க சொல்ல வேண்டிய காலகட்டம் வேற, நீங்க இதை கடந்து வந்துட்டீங்க. அவங்க தான் போறேன்னு சொன்னாங்கல்ல, விட வேண்டிதானே. இப்ப வந்துட்டு காங்கிரஸை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒழிக, காங்கிரஸ் ஒழிகன்றது சொல்லியிருக்க வேண்டியது 1900 எப்போ இந்திரா காந்தி காலத்துல சொல்லியிருக்கணும். இப்ப வந்து அப்ப வந்து நேரு மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஒழிக. உங்களுக்கு இதே வேலை, கலைஞர்களுக்கு தான் வேலை. கூடா நட்பு கேடாய் முடியும்னு தோத்துட்டு போயிடுவாங்க. திருப்பி 2014 வருவாங்க. நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, நம்ம தான் மீண்டும் வந்து மதசார்பற்ற கூட்டணி அமைக்கணும், நம்மளாலதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், தமிழ்நாட்டை நீங்க தான் காப்பாற்ற முடியும், இந்தியாவை நாங்க தான் காப்பாற்ற முடியும்னு சேருவாங்க. திருப்பியும் வழக்கம் போல நடக்கும். காங்கிரஸ் அப்படியே காங்கிரஸ் வந்து எப்படின்னா அந்த வடிவேல் படத்துல வர மாதிரி அந்த அல்வா வாசு மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் வேற ஒரு பர்ஸை பார்த்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தாவேக்கான்ற பர்ஸ் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சு. இங்க வடிவேல் மாதிரி திமுக உட்காந்துக்கிட்டே இருக்கு. ஐயோ என்ன தப்பு பண்ணி, என்னடா ஏன் பரிசுங்க ஏன் பரிசுங்கன்ற மாதிரி. இடத்துலதான் நான் வந்து அண்ணனை வந்து நான் பாராட்டி ஆகணும். எனக்கு வந்து மத்தியோட துணையே இல்லாம நான் வந்து ரன் பண்றேன்னு சொல்லி ஒரு இதா இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஒரு நிலைப்பாடை வந்து நான் வந்து கூட்டணி வைக்காம மத்தியோட இது கூட்டணியே இல்லாம நான் வந்து பாரு இப்படி நான் தனியா ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கும் இந்தியாவுக்கு என்ன கடன் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் தரேன் உங்களுக்கு, அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்றதுக்கு வேலையை பாருங்க. டார்கெட் ஃபிக்ஸ்டு. ஆமா, 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியாதுன்னாரா, நான் 10,000 பணம் கொடுத்தாலே அதுவே உங்களால செலவு பண்ண முடியாதுன்றாங்க. நீ செலவு பண்ணி பாரு. இந்த கூட்டணி கிட்டீங்கன்னா அண்ணன் பத்தி பேசாதீங்க. அண்ணனோட இலக்கு வேற, இது வேற. நீங்க கூட்டணி அதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது. ஓகேங்களா, அதை விட்டுருங்க, அதை பத்தி வேணாம். ஸோ காங்கிரஸ்க்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அங்க காங்கிரஸ் ஒழிகன் கோஷம்லாம் வந்து போடுறாங்க. எனக்கு புரியல, எதுக்கு தீர்மானம் நிறைவேற்றீங்க, எதுக்கு ஒழிகன்னு சொல்றீங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பட் ஜாலியா இருக்க நியூஸ் வரணும்ல, வரும். நாங்க காங்கிரஸ் எதிர்க்கிறோம். இன்னைக்கு இளைஞர் அணி கூட்டத்துல இளைஞர்கள் மேல உட்கார்றாங்களோ அன்னைக்குதான் அது உருப்பிடும். நீங்க இன்னமும் ஆசாவையும்
உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மேல உட்கார வச்சு இதை தலைவர்ன்ற முறையில உட்கார வச்சீங்கன்னா ரைட்டு. ஏன் இளைஞரணி கூட்டத்துக்கு இளைஞர்கள் வந்து பேச தெரியாதா? அதுக்கும் தலைவர் தான் வரணுமா? முன்னாள் இளைஞரணினா நீங்க மட்டும் உட்காந்துருவீங்களா எல்லாரும் வரிசையா? ஏங்க இளைஞர்களா இல்லையா உங்க கூட்டத்துல? எங்க அவ்வளவு பேர் இருக்காங்க இளைஞர்கள், எவ்வளவு பேர் படிச்சவங்க இருப்பாங்க, இந்த கொள்கைகளை பிடிச்சி வந்தவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் வந்து முன்னெடுத்து வைக்கணும், அவங்கள மேடையில உட்கார வச்சு இது பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள நீங்க அந்த இடத்துல உட்கார வச்சதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க அண்ணன் போய் உட்கார்ந்துருக்காருப்பா, அடுத்து அதே மாதிரி நம்மளும் போவோம்பான்ற ஒரு நம்பிக்கை வரும். 65 வருஷமா உட்கார்ந்தவனே உட்காந்துக்கிட்டு இருந்தா, 70 வருஷமா உட்கார்ந்தவனே உட்காந்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வரும்? உடனே இளைஞரணி கூட்டத்தில் போய் நீங்க காங்கிரஸ்க்கு எதிராக தீர்மானம் போட்டா இப்ப என்ன எல்லாரும் அப்படியே காங்கிரஸ்க்கு எதிராக போய் நின்றுவாங்களா? ஐயோ அவ்வளவுதான், காங்கிரஸ் இனிமே ஒண்ணுமே. அது அமைச்சரவையில பதவி வாங்கிட்டு போயிடுச்சு, நீ இன்னும் இங்க உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கேன்னு தான் அந்த சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி விசிகா அவர்கள் திருமாவளவன் சொல்லிட்டாரு திமுகல இருந்து இல்ல விலகிட்டோம் அப்படின்னாரு. பதவி ஆசைக்காகலாம் நான் ஒன்னும் போல, என்னை அப்படிலாம் யாரும் விலைக்கெல்லாம் வாங்க முடியாது. சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், சிரிக்கிறீங்க. அண்ணன் எப்பவுமே ஃபன்னு தான். அதுவும் அண்ணன் இப்ப இருக்கிற ஃபார்முக்கு ஃபுல் ஃபன் தான். அதாவது வந்து ஜாலியா இருக்கீங்க, ஜாலி தான். இன்னைக்கு ஒண்ணு பேசுவேன், நாளை கழிச்சு வந்து ஒண்ணு பேசுவேன், நாளானைக்கு ஒண்ணு பேசுவேன்னு ஒண்ணு பேசிட்டு இருப்பாரு. கூட்டணி இல்லைன்றது நீங்க அமைச்சரவையில் இடம் பெறும்போது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பதவி ஆசைலாம் இல்லை, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் டவுட் கிடையாது. பதவி ஆசைன்றது கிடையாது. பதவி ஆசைலாம் இருந்தால் நீங்க எப்பவும் நீங்க இன்னும் பெரிய கட்சி ஆயிருப்பீங்க, பெரிய அளவுக்கு வந்து நேரத்துக்கு வந்திருப்பீங்க. இன்னமும் நீங்க வந்து அமைச்சரவையில் பங்கெடுக்காம தனியா நின்று அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்காமலாம் இருந்தது கிடையாது. கூட்டணி இல்லைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுங்க. அவர் இன்னும் ஸ்பெஷலாக வந்து சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஒருவேளை ஒரு கூட்டணி நாங்கள் தொடர்றோம்னு சொல்லியிருந்தா தான் அது வந்து ஒரு ஆச்சரியப்பட்டு. கூட்டணி இல்லைன்றது நீங்க என்னைக்கு அமைச்சரவைக்குள்ளார போறீங்கன்னு அதையும் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன்றாங்க. யார்கிட்ட? முன்னாள் முதலமைச்சர்கிட்ட நாங்கள் போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுதான் புரியாத புதிரா இருக்கு. ஏங்க நீங்க போய் அவர்கிட்ட சொல்லணும்? காங்கிரஸ் மாதிரி அப்புறம் நாளைக்கு விசிகாக எத்தனை திருமணம் நாங்க வெளியே போறோம்னு சொன்னா போதும், இந்த மாதிரி ஒண்ணு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால நாங்க அப்படி போறோம், அரசியல் நிலைப்பாடு அதெல்லாம் இல்ல, இந்த மாதிரி நடந்திருக்குங்க போறாங்க அப்படி. ஏங்க உங்கள்கிட்ட கேட்டா முடிவு எடுப்பாங்க திமுக? போறோம் இது மாதிரி நடக்க போகுது, நாங்க அப்படிலாம் உங்கள்கிட்ட கேட்க மாட்டோம், உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் கூட பண்ண மாட்டாங்க. காங்கிரஸுக்கு போட்ட மாதிரி விசிகாக்கும் எதிர்த்து ஒரு தீர்மானம் போட்டாங்கன்னா இப்ப என்ன ஆயிடும்? அது தமிழ்நாட்டுல கட்சியை நடத்த முடியாதா? அவங்க பதவியெல்லாம் பறிச்சிருவாங்களா? மக்கள்லாம் வெகுண்டு இருந்து போய் விசிகா வாசல்ல முன்னாடி போய் நின்றுவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்க போறது இல்ல. 10ஓட 11 அத்தோட இதை ஒன்று கடந்து போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்தது அனிதா அவர்களுக்கு வந்து இடி ரைடு. அனிதானா வெறும் அனிதா சொல்லாதீங்க, அனிதா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இடி ஆமா ரைடு வந்து போகணுன்றதுக்காக தமிழக அரசு சார்பாக வந்து கேட்டிருக்காங்க. இடி கேட்டிருக்கு. ஆமாம், இடி வந்து அவருக்கு மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜிக்கு, அப்புறம் வந்து கே என் நேரு அவர்களுக்குலாம் வந்து கேட்டிருக்காங்க. என்ன முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுக்க போகுது, இந்த அரசாங்கம் தானே கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசும் வலியுறுத்தி டிஜிபி அவரெல்லாம் வந்து இது பண்ணணும், முன்மொழியணும், அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும். அதனால வந்து அதுக்காக காத்திருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் சமீபத்துல பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதான் தெரியுது. என்ன கேஸ்? அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை, சரி சும்மா போட்டு விடுங்க, பரவாயில்ல பார்த்துப்போம், கொஞ்ச நாள் அப்படியே ஓடிட்டு இருக்கட்டும். இல்ல சும்மா கொஞ்ச நாள் இந்த இடிக்கும் இடி ஆபீஸுக்கு அதுக்கும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி செஞ்சாலும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. எல்லாரும் நிறைய பண்ணியிருக்காங்க, பண்ணாமலாம் யாரும் வரவே இல்லை, சும்மாலாம் இடி வரல, சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சம்பவம் பண்ணதுக்காகவாது ஏதாவது வந்து வாய்ப்புகள் இருக்கு, கொடுத்தாங்கன்னா ஜாலியா இடி ஆபீஸுக்கும் அதுக்கும் அப்படி போயிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தது விஜய் அவர்கள் வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தார். தாவேக தலைவராக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனதே வந்து பரந்தூர் தான் போனார், ஜனவரியில் போனார். ஆமாம், ஜனவரியில் வந்து பரந்தூர் போனார். இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் இங்கே வரக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டாக் வந்து அப்படியே விட்டாச்சு, நம்ம போராட்டம்னு ஒன்று கையில் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுறோம். இப்போ அவர் வந்து முதலமைச்சராக உட்கார்ந்துருக்காரு. இப்போ திருப்பி அந்த திட்டத்தை அங்கே வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து ஒப்புதல் கொடுப்பாரா, இல்லை வந்து நிராகரிக்கப்படுமா? பரந்தூர் வந்து ஒரு பெரிய விஷயமா தமிழ்நாட்டில் பரவலாக பேசப்பட்டுச்சு. அவங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். அப்போ வந்து ஜனவரி கட்சி ஆரம்பிச்சு அடுத்த வருடங்களில் ஜனவரி வரும்போது அவர் வந்து போய் பார்த்தாரு. முதல் இதுவே வந்து பரந்தூர் தான் வந்து போனாருன்னு போது விவசாயிகளுக்காக நிற்கிறாருன்னு அந்த மக்களும் ரொம்ப பெரிய சந்தோஷம்லாம் வந்து பட்டாங்க. விஜய் அவர்களும் அங்கே போய் பேசி அப்போ வந்து பெரிய வைரலாச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் பேசினாருனால கூட இருந்தார். தொடர்ந்து அவர் போகிற இடத்துலலாம் கூட நிறைய இடத்துல பரந்தூரை பற்றி முதல்ல ஆரம்பிப்பார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறது நம்மளுடைய நிலைப்பாடு கிடையாது, அது வேற இடத்தையும் இங்கே தான் மாற்றணும். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட
5320 ஏக்கர் வந்து அங்க எடுக்கப்படுது. ஒரு 20 கிராமத்துல இருந்து 5320 ஏக்கர் வந்து எடுக்கப்படுது. அதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அங்க இருக்கக்கூடிய அதற்கு தலைவராக இருக்கக்கூடியவரும் ரொம்ப ஆதரவாக தான் பேசினார். அவர் திமுக காரர் அவரு. ஆனா வந்து விஜய் அவர்களுக்கு ரொம்ப ஆதரவாக தான் வந்து நின்று பேசினாரு. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட சமீபத்துல அந்த அதிகாரிகளெல்லாம் கூப்பிட்டு வந்து ஆய்வுலாம் வந்து மேற்கொண்டிருக்காரு. அந்த ஆய்வுலையும் வந்து என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, எதை பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பண்ணி. இது மட்டும் கிடையாது, நிறைய அதிகாரிகளை கூப்பிட்டு முதலீடுகள் இருப்பு, இது வரைக்கும் என்ன முதலீடுகள் வந்திருக்கு, என்னென்ன முதலீடுகள் இன்னும் ஈர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு பல விஷயங்களை வந்து அதிகாரிகள்கிட்ட வந்து ஆலோசனை வந்து நடந்திருக்கு. நிதி சார்பாக ஆலோசனைகள் வந்து நடந்திருக்கு. பல விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமானது இந்த பரந்தூர். ஏன்னா பரந்தூர் அவருடைய அரசியல் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. முதல்ல ஒரு வந்திருக்காரு. தீர்மானம் போட்டிருக்காங்களா? அவைக்கா வந்து அவங்க தீர்மானத்துல இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் அப்ப போடும்போதே பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக தான் தீர்மானம்லாம். அது கட்சி தீர்மானம், அரசு தீர்மானம் இல்ல, கட்சி தீர்மானம். அவங்க கட்சி தலைவரா அவங்க அந்த கட்சி இது பண்ணும்போது இருந்துச்சு. அப்படி பரந்தூருக்கு எதிராக வந்து தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட இப்ப ஒரு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நெருக்கடி நிலை வந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% கிட்ட வந்து எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய இடத்த வந்து விற்பனை வந்து பண்ணிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரியான செய்திகள் தான் ஒரு பக்கம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேர் தான் அங்க அந்த போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மத்திய அரசும் அந்த கையகப்படுத்த வேண்டிய நிலம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட கையகப்படுத்திட்டாங்க அப்படின்ற செய்தியும் நம்ம வந்து பார்க்கிறோம். அப்படின்னும் போது இதை முதலமைச்சர் விஜய் அவர்களால் தடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா அவரால் அது முடியாது அப்படின்றத. ஏன்னா ஒரு சட்ட போராட்டம் நடத்துவோம், பரந்தூர் மக்களுக்காக நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம், சட்ட போராட்டம் நடத்தி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு இல்லாம பண்ணிடுவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் சட்ட போராட்டமே நடத்தினாலும் அது அவங்களுக்கு சாதகமா முடியுமா, தமிழக அரசுக்கு சாதகமா முடியுமா, பரந்தூர் மக்களுக்கு சாதகமா முடியுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றது தான் பரவலா பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு. அது பல பேர்கிட்ட கேட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுடைய மனப்பூர்வமான சம்மதத்துடன் பல பேர் வந்து இந்த நிலத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது செய்தியா இருக்கு. ஸோ ஒரு முதலமைச்சராகவும் சரி, தாவேகா தலைவராகவும் சரி, அந்த மக்களுடைய இதுல போய் அவர் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா மத்திய அரசும் வந்து தயாராயிடுச்சு, தமிழக அரசு இருக்கும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிச்சுட்டாங்க. இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் தான், அவங்களையும் என்ன பண்ணுவாங்கன்றது, எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. ஸோ பரந்தூர் விமான நிலையம் அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. தள்ளி போடலாமே தவிர அது நடக்காம பார்த்துக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மியாக இருக்கு. அடுத்து இருக்குது, படிக்கிறேன், விளக்கம் மட்டும் சொல்றீங்களா? நீங்கள் படிக்கிறீங்கனாலே அது விவகாரமாக தான் இருக்கும். இல்லைங்க, அவ்வளோதான். தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. such a nice human being. அதே நைஸ் ஹியூமன் தான். நிறைய பார்த்துருக்கோம், பேட்டிகள்லாம் பார்த்துருக்கோம். ரொம்ப தெளிவாக பேசுவார் அவர். தெளிவாக ஒரு இது போட்டார். தெளிவுன்னா அவருன்னா தெளிவு. ஆமாம், அந்த மாதிரி தான். செங்கோட்டையன் சத்யபாமாவுக்கு மந்திரி பதவி கேட்டார். நீங்கள் இருவரும் லிவ்-இன் உறவில் உள்ளதாக சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் எத்தனை பேருக்கு தான் மந்திரி பதவி தருவது என விஜய் திருப்பி கேட்டார். உங்களுக்கும் திரிசாவுக்கும் லிவ்-இன் உறவு தானே என சிங்ஸ் சொல்ல கோபத்தில் திட்டினாராம் விஜய். சோர்ஸ் யாரு? நான் தான். நீ இல்ல, நான் இல்ல, உனக்குள்ள போன சோர்ஸ் நெப்போலியன். நெப்போலியன் இருக்கேன். நெப்போலியன் வீரன். வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. 130யா? தெரியல, அது வாங்குறது. ஓஹோ, அதெல்லாம் கரும். அதுதான் சோர்ஸ். அந்த சோர்ஸ் சொல்லுச்சு. அந்த சோர்ஸ் சொல்லும் போது கையில எடுத்து நம்ம என்ன வேணா டைப் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு உங்க கற்பனையில என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நீங்க டைப் பண்ணி போட்டுடலாம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு தரமான இல்ல, இவங்க செங்கோட்டையன் அவர்களும் சத்யபாமா அவர்களும் ஒன்னா சேர்ந்து இப்படி போறாங்க வரன்றதுக்கு வந்து லிவின்ல இருக்கீங்க அப்படின்னு ஒன்று சொல்றாங்கன்னா, எனக்கு நிறைய தடவை நான் சென்னையில இருக்கிற 2 பேர் ஒன்னாவே சுத்தி இருந்து நான் பாக்குறேன். அப்ப அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. தெரியும் நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது இல்ல, பட் வேணாம். இல்ல அதுதான் இல்ல, இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியாதா? தெரியுமே. அப்ப வந்து உங்களுக்கு வேற எது கொடுத்துருவாங்க.
அது அந்த அளவுக்கு இருக்காது, எஃபெக்ட் இருக்கு. Foreign ஆமா, scotch அந்த மாதிரி போயிடுவாங்க. ஆ. இதெல்லாம் வந்து தானே வந்து பண்ணணும், சொல்லணும், செய்யணுன்றதுக்காக போடக்கூடிய விஷயங்கள்ன்றதுனால அது வந்து அவருக்கு பிரச்சனை இல்லை. அவருக்கு என்ன தோணுதோ அதுதான். பத்திரிகையாளர் அவரு என்ன தோணுதோ அது சொல்லுவேன். பத்திரிகையாளரா? ஆமா ஆமா, அப்படிதான் அவர் சொல்லியிருப்பாங்க. திமுக காரர் மாதிரி பதிவுலாம் போடுறாரு. திமுக காரர் மாதிரி அதெல்லாம் இல்லைங்க. அவர் பத்திரிகையாளர். அவரை வந்து மதிச்சு எல்லா சேனல்லையும் கூப்பிட்டு அவர் வந்து இன்டர்வியூ கூட எடுப்பாங்க. சில யூடியூப் சேனல்ஸ்லையும் எடுப்பாங்க. பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் அவர் வந்து கூப்பிட்டு அவர் ஏதோ அவர் உண்மை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பத்திரிகை வேலை செய்யறதுனால நம்பகத்தன்மையான நபர். ஆமா, நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமேன்னு சொல்லக்கூடிய பத்திரிகையில வேலை செய்யறதுனால அவர் சொன்னா உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பேசுவாரு. அவரை மதிச்சு செயல்படக்கூடிய ஊடகங்களும் நம்ம வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துலதான் வந்து இருக்கும். அப்படி ஒரு பத்திரிகையாளர் அவர். முதல்ல விஜய் அவர்கள் வந்து இது போடணும். இந்த பத்திரிகையாளர்னு திமுக ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர்னு போடாதீங்க, விமர்சகர்னு போடுங்க. அந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் போட சொன்னோம். மக்கள் நீங்க என்ன வேணாலும் பேர் போட்டுங்க, நாங்க பேசுறது தானே பேச போறோம். கேட்கணும்ல மக்கள். என்ன பண்றது, இந்த மாதிரி தான் இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் கார்த்திக். நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது